ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மென்ஸ் கிரிக்கெட் டீமில் இங்கிலாந்துக்கும் நியூசிலாண்டுக்கும் இடையில் நடந்த செகண்ட் 2020 மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலாந்து நியூசிலாண்டோட டூர் போயிருக்காங்க. அங்கே 3 2020 மேட்சும் 3 ODI மேட்சும் ஆட போகிறாங்க. முதல் 2020 மேட்ச் மழையின் காரணமாக மேட்ச் நடக்கலை. ஸோ ரெண்டாவது மேட்ச் நேற்று நடந்துச்சு. டாஸை வின் பண்ணி நியூசிலாந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. முதலில் பேட் செய்ய வந்த இங்கிலாந்து அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. அவங்களோட தொடக்க வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க பில் சால்ட் மற்றும் ஹாரி ப்ரூக் தங்களோட அதிரடியால் நியூசிலாண்டோட பந்து வீச்சை 4ஆம் பக்கமாக சிதறடித்தாங்க. இதன் மூலம் இங்கிலாந்து அணியோட ரன் வேகமாக உயர்ந்துச்சு. அதிரடியாக விளையாண்ட பில் சால்ட் 56 பந்துக்கு 11 பவுண்டரி ஒரு சிக்ஸுடன் 85 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். மற்றொரு பிளேயர் ஹாரி ப்ரூக் 35 பந்துக்கு 6 பவுண்டரி 5 சிக்ஸுடன் 78 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். இறுதியாக இங்கிலாந்து அணி 20 ஓவருக்கு 236 ரன்னுக்கு 4 விக்கெட் இழந்திருந்தாங்க. நியூசிலாண்டுக்கு ஒரு மிகப்பெரிய இமாலயா டோட்டல் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாந்து பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஜாமிசன் 2 விக்கெட்டை பிக் பண்ணியிருந்தார். இதைத் தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த நியூசிலாந்து அணி இங்கிலாண்டோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்துகிட்டே இருந்தாங்க. நியூசிலாண்டில் அதிகபட்சமாக சேஃப்ரீட் 29 பந்துக்கு 39 ரன்னும், கேப்டன் சாண்ட்னர் 15 பந்துக்கு 36 ரன் எடுத்திருந்தாங்க. மற்றொரு பிளேயர் சாப்மேன் 24 பந்துக்கு 28 ரன் எடுத்திருந்தார். முடிவில் நியூசிலாந்து அணி 18 ஓவருக்கு 171 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதன் மூலம் இங்கிலாந்து அணி இரண்டாவது 2020 65 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இங்கிலாந்து பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஆதில் ரஷீத் 4 விக்கெட்டையும், லூக் மற்றும் லியாம் டான்சன் தலா 2 விக்கெட்டை எடுத்திருந்தாங்க. இதன் மூலம் 3 மேட்ச் கொண்ட 2020 தொடரில் இங்கிலாந்து அணி 1-0 லீடிங்கில் இருக்காங்க. ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.